அனைவருக்கும் வணக்கம். லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு பதில் பார்த்துடலாமாங்க. அதாவது ஒரு அம்மாவுக்கு ஒரே நாளில் ஒரே பிரசவத்தில் 2 ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. ஆனால் அவர்கள் இரட்டையர்கள் அப்படின்னு சொல்லலை. அது ஏன்? ஓகேங்க, இதுக்கு என்ன ஆன்சர் அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இன்றைய கேள்வி என்னென்னு பார்த்துடலாம். ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது ஒரு இருட்டு அறையில் ஒரு மெழுகுவர்த்தி, ஒரு விளக்கு, ஒரு விறகு அடுப்பு இருக்குது. இந்த 3லையும் நீங்கள் ஃபஸ்ட்டு எதை ஏற்றி வைப்பீங்க? இதுதான் கேள்வி. ஆன்சர் தெரிஞ்சுன்னா ஃபஸ்ட்டு எதை பற்ற வைப்பீங்க? ஓகே, அடுத்த கேள்வி என்னென்னா, ஒருத்தர் 10வது மாடியிலிருந்து கீழே குதிக்கிறாரு. ஆனால் அவருக்கு அவர் நல்லா இருக்கிறாரு. சின்ன காயம் கூட அவருக்கு ஏற்படல, பெரிய காயம் இல்லை, சின்ன காயம் இல்லை. உடனே சின்ன காயம் கூட ஏற்படல அப்படின்னா எல்லாமே பெரிய காயமா அப்படின்னு சொல்லிடக்கூடாது. அவருக்கு எந்த காயமும் ஏற்படல, நல்லா இருக்கிறாரு. அது எப்படி? 10வது மாடியிலிருந்து ஒருத்தர் கீழே விழுவுறாரு, ஒரு சின்ன காயம் கூட இல்லை. அது எப்படி? ஓகேங்க, ஆன்சர் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாங்க. ஓகேங்க, ஃபஸ்ட்டு கேட்ட கேள்விக்கு, லாஸ்ட் டைம் கேட்கப்பட்ட கேள்விக்கு என்ன ஆன்சர் பார்த்துலாமா? ஒரு அம்மாவுக்கு ஒரே நேரத்தில் 2 ஆண் குழந்தைகள், ஒரே பிரசவத்தில் ஒரே நேரத்தில் 2 ஆண் குழந்தைகள் பிறக்கிறாங்க. அவங்க இரட்டையர்கள் கிடையாதுன்னு. ஏன்னா ட்ரிப்ளெட்ஸ். ஏன்னா கூடவே ஒரு பெண் குழந்தையும் சேர்ந்து பிறக்குது. 2 ஆண் குழந்தைகள், அப்புறம் ஒரு பெண் குழந்தை, 3 பேர் சேர்ந்து பிறக்கிறனால அவங்க ட்ரிப்ளெட்ஸ், இரட்டையர்கள் கிடையாது. ஓகேங்க, இன்றைய கேள்விக்கு என்ன ஆன்சர் தெரிஞ்சால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்றைய கேள்வி என்ன அப்படின்னா, ஒருத்தர் 10வது மாடியிலிருந்து கீழே குதிக்கிறாரு, ஒரு சின்ன காயம் கூட இல்லை. அது எப்படி? இன்னொன்று ஒரு இருட்டறையில் ஒரு விளக்கு, மெழுகுவர்த்தி ஒன்று இருக்குது, அதுக்கப்புறம் ஒரு விறகு அடுப்பு இருக்குது. இந்த 3லையும் ஃபஸ்ட்டு எதை பற்ற வைப்பீங்க? ஆன்சர் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் ஆன்சர் பார்க்கலாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நன்றி, வணக்கம்.